நடத்துவார். நீங்கள் கர்த்தர்கிட்ட போய் மனம் திறந்து பேசுங்க. எனக்கு ஆஃபீஸில் இந்த பிரச்சனை, இப்படி ஒரு சோதனை, நான் என்ன பண்ணுறது? என் பிஸ்னஸில் இப்படி ஒரு கஷ்டம், நான் என்ன பண்ணுறது? என் வீட்டில், என் குடும்பத்தில் எனக்கு இந்த மாதிரி நெருக்கம், என்னை யாரும் புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது? ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் மனம் திறந்து பேசுங்க. யாக்கோபு பேசினார் பார்த்தீங்களா? அப்போ தான் நீங்கள் ஆண்டவரோடு நடக்க முடியும். 2 பேர் ஃப்ரெண்டாக இருந்தால் 2 பேருக்குள்ள ஒளிவு மறைவே இருக்காது. எல்லாத்தையும் பேசிடுவாங்க பார்த்தீங்களா? அதான் ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் இயேசுவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பழகுங்க. அவர்கிட்ட எல்லாம் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே, எங்கள் அம்மா என்னை திட்டாங்க, எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது, நானும் மனுஷன் தானே ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறது? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவர் அழகாக உங்களோட பேசுவார், ஆலோசனை தர. உங்கள் அம்மா தானே, உன் தாய் தானே, உன் மேலே அன்புனால தானே திட்டுறாங்க, மன்னிச்சிரு. அழகாக பேசுவார், கற்றுக்கொடு. எங்கள் அப்பா என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க, இப்படி சண்டை போடுறாங்க, என்கிட்ட அன்பே காட்டுறதில்லை, எங்கள் குடும்பத்தில் பார்ஷியாலிட்டி காமிக்கிறாங்க. கர்த்தர்கிட்ட பேசுங்க. ஒவ்வொன்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் அந்த